ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறதுனால உங்களுக்கு முழுமையான பெனிஃபிட் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, திருமண நாள் போன்ற அனைவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களை எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அதனால இன்றைய தினம் முழுவதும் நமது கன்னிராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டமம் முடிவடையுது அப்படின்றத இந்த வீடியோ இடையில நான் சொல்றேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சந்திராஷ்டம தினத்துல முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கும் போது இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மன அமைதி பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்களை நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களது திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், உங்களது சூழ்நிலையில் குடும்ப வாழ்க்கை, உங்களது சொந்த பந்தங்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் எங்கே நீங்கள் போனாலும் சரிங்க, இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. வேகம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானித்து பதட்டம் இல்லாமல் வேலை செய்யும்போது உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும். சில சங்கடங்களையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க. முதலாவதாக நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டும். பணத்தை வெளியே எடுக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை பத்திரமா பூட்டி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப அவசியமான செலவுக்கு மட்டும் நீங்கள் பணத்தை வெளியே எடுக்கலாம். ₹1 எந்த விதமான முதலீடும் செய்யாமல், யாரை நம்பி கடன் கொடுக்காம இன்னைக்கு நீங்கள் பத்திரமா அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் மிகச்சிறப்பாக பணத்தை ரொம்ப பராமரிக்கணுங்க. பணத்தை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. ஸோ நீங்கள் யார்ட்டையும் ஏமாறக்கூடாது. அதில் ஜாக்கிரதையா இருங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் வியாபாரத்திலும் சரி, உங்கள் அலுவலக பணியில் சரி தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க. அதனால அதே நேரத்துக்கு நேரத்தை கடத்த தேவையில்லை. உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் இன்னைக்கு செய்யுங்க. புதிதாக எந்த வேலையும் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். நீங்கள் எப்போ வேலைகளை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நாளை மதியம் 12:33, அதாவது சனிக்கிழமை மதியம் 12:33 வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ நாளை மதியத்துக்கு பிறகு நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். இப்போது உங்களுக்கு நேரம் சரியில்லைங்கிறனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுடைய புத்தியில் சிந்தனையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால நீங்கள் இப்போ எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஏதாவது திட்டங்கள் இருந்ததுன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு மதியத்துக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த தினம் வழக்கமான வேலைகள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அனுபவமான வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அப்படி நீங்கள் கண்ணு பார்த்தோன்னே கை தானே செஞ்சு முடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாங்க. ஸ்போர்ட்ஸில் விளையாடலாம். மேலும் அது ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு விளையாடுவது நல்லது. உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள், பாடல் கேட்பது போன்றவற்றெல்லாம் தாராளமாக செய்யலாங்க. இன்னைக்கு யாருடைய வம்பு தும்புக்கும் போகாம ரொம்ப வார்த்தைகளை கவனமா இருக்கணுங்க. நீங்க 3ஆம் நபராக போய் எந்த விதமான பஞ்சாயத்திலும் போய் கலந்துக்காதீங்க. யார்ட்டையும் சமாதானம் சொல்றது, அட்வைஸ் பண்றதெல்லாம் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. ஈவன் சமூக வலைத்தளங்களை கூட நீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணாதீங்க. உங்க கருத்துக்களை யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் அளவா பேசுங்க. வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க. எந்த இடத்துல பேசுறீங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத அக்கம் பக்கம் பார்த்து பேசணுங்க. அதன் மூலமாக தான் உங்க பேச்சு திறமையின் மூலமாக நீங்க சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இருந்தாலும் உங்க பேச்சினால சில பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா உங்களுக்கு அமைதுங்க. கடன் வாங்குறது கொடுக்கறத வேண்டாம். தேவையில்லாத செலவுலாம் பண்ண வேண்டாங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு பணத்தை வெளியெடுக்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு இழுபறியான சூழல் அமையுங்க. சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடியும் நினைச்சிருப்பீங்க. ஆனா முடியாம அது மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க கொஞ்சம் பொறுமையா தாங்க இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. நிதானமா செயல்படுங்க. விவேகமா செயல்படுங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுலாம், அழைச்சி தரக்கூடிய உணவுலாம் இன்னைக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. நல்லா தாங்க இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கு. உங்களது பொருளாதாரம் எல்லாமே நீங்க நல்லா இருந்தாலும் நீங்களே கெடுத்துக்கக்கூடிய சூழல் தான் இருக்குதுங்க. ஏன்னா சிந்தனைகள் அந்த மாதிரி இருக்கும். அதனால அதை மட்டும் நீங்க மறக்காம கடைபிடிங்க. அதாவது ஆரோக்கிய குறைபாடு தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்காதீங்க. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் இன்னைக்கு ஓவர் வெயிட்லாம் இன்னைக்கு தூக்காதீங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையாக உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் உண்டு, உங்க வேலையில் உண்டு, உங்க பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். அலுவலக பணியில் சின்ன சின்ன கெடுபிடிகள் இருக்கலாங்க. அதெல்லாம் மறைந்துவிடும். அதனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையத்தை நீங்க மனம் உடைந்து போக வேண்டாம். இப்ப
இருக்கிறவர்களுடைய இந்த சூழல் வந்து விரைவிலேயே மாறிவிடும். வியாபாரத்தில் அதே மாதிரி தாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கன்று நீங்க பயப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கான சூழ்நிலை விரைவிலேயே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. தியானம், யோகா போன்றவற்றை செய்யுங்க. இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்க. அதன் மூலமாக கோபத்தை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களது காதலர்கிட்டையும் உங்க வாழ்க்கை துணைகிட்டையும் இன்றைய தினம் நீங்கள் விவேகமா செயல்படுங்க. கோபப்பட்டு எந்த வார்த்தைகளையும் தகாத வார்த்தைகளை பேசிடாதீங்க. அதனால உறவு பிளவு வந்து ரொம்ப காலத்துக்கு நீடிக்கக்கூடிய அளவில் ஏற்படுத்திவிடும். அதனால வார்த்தைகளை கவனமா இருக்கணுங்க. வார்த்தைகளை கொட்டிட்டீங்கன்னா அள்ள முடியாது. பணத்தை கவனமா பார்த்துக்கங்க. மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஆனா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். இன்றைய தினம் பிடித்தமான விஷயங்களில் ஈடுபடுங்க. உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பணத்தை மட்டும் வெளியெடுக்காதீங்க. அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நிதானித்து செயல்படுங்க. பதட்டப்பட்டு அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் உத்திரம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ, இந்த தினம் நீங்கள் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் லேட்டானா இழுபறியானா அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். முடிந்த அளவுக்கு நாளை மதியத்துக்கு பிறகு டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான காரியங்களும் ஈடுபடக்கூடாதுங்க. நெடுந்தூர பயணங்கள் மூலமாக நீங்க வந்து சில மனச்சோர்வையிலையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதனால பயணங்களை முடிந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். உடம்பில் மீது பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் கொஞ்சம் டல்லா தாங்க இருக்கும். ஆனால் சிறப்பான ஒரு நாளுக்கு நீங்க மாத்திக்க முடியும். பொறுமையாக இருங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மற்றவங்க விஷயத்துல போய் மூக்க நுழைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றவங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் போய் தலையிடாதீங்க. யாரு கூட நீங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. விவேகமா செயல்படுங்க. வெற்றிகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.